ஷேர் மார்க்கெட்ல போட்டுதான் எங்க குடும்பம் பணக்காரனாச்சுங்கிறவங்க யாரா இருக்கீங்களான்னு? உங்க சைடுல ஷேர் மார்க்கெட்லயும் மியூச்சுவல் ஃபண்ட்லயும் போட்டுதான் நாங்க பணக்காரங்க ஆனோம் அப்படிங்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? தமிழ்நாடு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்லயோ ஷேர் மார்க்கெட்லயோ பணம் போட்டு தன்னை நிலைநிறுத்தி கொண்டதை விட தங்கத்திலையும் நிலத்திலையும் பணம் போட்டு நிலைநிறுத்திக்கிட்ட குடும்பங்கள் தான் அதிகம். நம்ம வீடுகளே அதுதான். கோபி என்ன சொன்ன மாதிரி இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணக்காரானவங்க தான் நம்ம தமிழ்நாட்டில் அதிகம். ஸோ ஆமாம், இப்போ வந்து கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப பெரிய காசுலாம் ஆகுது. நீங்கள் டீ குடிக்கிற காசு 10 ரூபா இருந்தாலே நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது எப்படி கேட்டீங்கன்னா, இப்போ ஆரா கோல்டுன்றது டிஜிட்டல் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் வந்து நீங்கள் டிஜிட்டலாக கோல்டை வாங்கி வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு டெய்லி ஒரு 10 ரூபா கொடுத்து கூட அதை கோல்டு வாங்கலாம். ஸோ இல்லாட்டி மந்த்லி நீங்கள் வந்து எவ்வளோ உங்களுக்கு பே பண்ண முடியுமோ அவ்வளோ பே பண்ணி நீங்கள் கோல்டு வாங்கிக்கலாம். அதை வந்து நீங்கள் கோல்டாகவும் நீங்கள் அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கலாம். இல்லாட்டி அந்த இப்போ நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்க காசை வந்து சேவிங்ஸ் காசு வந்து நீங்கள் காசாகவும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அப்போ என்ன கோல்டு ரேட் இருக்கோ அந்த காசுக்காக உங்களுக்கு காசு கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் கோல்டு வாங்கும்போது ஒரு கிராம் வந்து 9,000 ரூபா இருக்குன்னா நீங்கள் 9,000 ரூபா கொடுத்து அதை வாங்கிட்டீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வித்ட்ரா பண்ணும்போது ஒரு கோல்டோட ஒரு கிராம் வந்து 10,000 ரூபா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 10,000 ரூபா ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கோல்டு ரேட் அது கம்மியாக இருக்கும்போது நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணி கோல்டு ரேட் அதிகமாகும் போது நீங்கள் அதில் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். கோல்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் கேஷாகவும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்குது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.